தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது கட்சி தலைமை மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை, இதனை அடுத்து திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வி நீடித்தது. இந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் தொடங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்துள்ள அனைவரையும் தொலைபேசி மூலமாக அவர் தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன விவரங்கள் என்பதை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைந்திருக்கிறார். தங்கமணி, வணக்கம். இந்த நடவடிக்கைக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை அப்படின்றதுதான். இப்போ வரைக்கும் அவர் தரப்புல என்ன ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு? ஏன்னா பிரிந்து சென்றவர்களிடமெல்லாம் அவர் தொலைபேசியில் பேசி இருப்பதாக அறிய வருகிறோம். யார் யார்கிட்ட இதுவரைக்கும் அவர் பேசினதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, குறிப்பாக நேற்றைய தினமே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, இது மாதிரியான பிரிந்திருக்கும் அனைவரும் ஒன்று சேரணும். இதை நாங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தோம். நாங்களும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்ற அனைவருமே வலியுறுத்தணும். ஆனா அவர் செவி கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்ல. பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே 26 வெற்றி நிச்சயம் என ஒரு கருத்தை நேற்றைய தினமே முன்மொழிந்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது கூட அவருடைய ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி என்பது இபிஎஸ் அவர்கள் விலக்கியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நகர்ந்திருக்கிறார். என்னவென்று குறிப்பிட்டால், அதிமுகவிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர்களும் வெளியேறியவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை தற்போது செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், புகழேந்தி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் போன்ற சுமார் 38 நபர்களிடம் தற்போது செங்கோட்டையன் அவரது பண்ணை வீட்டிலிருந்து தொடர்பு கொண்டு வருகிறார். தொடர்ந்து தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தும் சரி, தற்போது வரை கொங்கு மண்டலம் என்றாலே அதில் ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனக்கென ஒரு செல்வாக்கு இருந்தது. அதிலும் மாவட்ட செயலாளர், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானிசாகர் போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் செங்கோட்டையனுடைய ஒரு மாவட்டமாக விளங்கி வந்தது. இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவர் சட்டமன்ற உறுப்பினர். தங்கமணி, இது தொடர்பான விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.